அந்த பார்த்தீங்கன்னா, நிமிஷாவோட குழந்தை இல்லாம ஒரு குழந்தை கைக்கு வந்துரும். அந்த குழந்தை யாரோடதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லிருவாங்க. என் குழந்தையும் கண்டுபிடிக்கணும். என் கையில வந்த குழந்தை வந்து வேற ஆளுடைய குழந்தை, வேற தம்பதியோட குழந்தை. இதையும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு நேர்ந்துக்குவாங்க. இப்போ வந்து இன்னும் ஃபஸ்ட்டு வந்து இவங்க குழந்தை எங்கே போச்சுன்னு ட்ரேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம கையில் இருக்கிற குழந்தை யாரோடதுன்னு கண்டுபிடிச்சுவாங்க. இப்போ அந்த குழந்தைய வந்து அந்த கண்டுபிடிச்சு கொண்டு போய் ஒப்படைக்கணும். ஒப்படைக்கும்போது அந்த நிமிஷா பதட்டப்படுவாங்க பாருங்க. பயங்கரமாக இருக்கும். வேறு வழி இல்லை. இந்த குழந்தைய கொண்டு போய் ஒப்படைச்சே ஆகணும். ஏன்னா நம்மளை மாதிரியே அந்த குழந்தைய பெற்றவங்களும் பதறாங்க. அப்படி இப்படி பார்த்தா ஒரு அருமையான ஹவுசிங் போர்டு, ஸ்லம் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய மிஸ் பண்ண அப்பாவும் அந்த அம்மாவை வந்து இந்த குழந்தைய வாங்கிட்டு கொஞ்சம் பாருங்க நிமிஷம் அப்படியே ஓரத்தில் நின்று அப்படியே பார்க்கும். பார்க்கும்போது ஒரு மாதிரியாக இருக்கும். குழந்தைய பத்திரமா பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா திடீர்னு முடிச்சுட்டு எங்கள் பட்டு சாப்பிட்ருக்குமா, எங்கள் பட்டு தூங்கியிருப்பாளா, எங்கள் அழுவாளா பட்டு அப்படின்னு சொல்லும்போது அவங்களே மனசை தேர்த்திப்பாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க குழந்தைய அவங்க பார்த்துக்க தெரியாதா, நான் ஏன் பார்த்துடணும் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப அற்புதமாக இருக்கும். நம்ம ஹார்ட்டை டச் பண்ணிக்கணும் அந்த சீன்ஸ்லாம்.